டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தன்னை கொலை செய்வதற்கு சதி என மதுரை ஆதீனம் பேசியது தொடர்பான விவகாரத்தில் மதுரை ஆதீனத்திற்கு இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தன்னை கொலை செய்வதற்கு சதி என மதுரை ஆதீனம் பேசியது தொடர்பாக அவருக்கு இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 30ஆம் தேதி ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது 5ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம். தற்போது மதுரை ஆதீனம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்க தொடர்பான விவரம். வணக்கம். மதுரை ஆதீனம் இதுவரை 2 சம்மன்கள் சிசிபி போலீசார் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவருக்கு மதுரைக்கு சென்று நேரடியாக சிசிபி போலீசார் சம்மனை கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஜூன் 29ஆம் தேதி கொடுத்த சம்மன்ல 30ஆம் தேதி அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு அதுல தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. ஆனால் 30ஆம் தேதி மதுரை ஆதீனம் அப்பியர் ஆகவில்லை. அதன் பிறகு ஜூலை 1 மறுபடியும் இந்த மாதம் 1ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 5ஆம் தேதி நீங்கள் அப்பியர் ஆக வேண்டும் சொல்லிட்டு இரண்டாவது முறையாக தற்போது மதுரை ஆதீனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மதுரை ஆதீனம் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில பேசுதல், சமூகத்திற்கிடையே பகைமையை உருவாக்கும் வகையில செயல்படுதல், பொது தூய்மைக்கு வழிவகுக்கும் அறிக்கைகள் அல்லது தவறான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது 24/6/2026 தேதி அன்று கிழக்கு மண்டல சைபர் கிரைம் இந்த வழக்கு எடுக்கப்பட்டிருந்தது. எடுத்தது தற்போது அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் மதுரை ஆதீனம் அவர் சாலை மார்க்கமாக சென்னை கொண்டிருந்த போது அவருடைய வாகனத்தை யாரோ இடிக்கிற மாதிரி வந்ததுல அவர் விபத்துல உயிர் தப்பியதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த விபத்து திட்டமிட்டு நடைபெற்றது. அது விபத்து அல்ல, என்னை கொலை செய்யும் நோக்கத்துடன் நடைபெற்றது. அவர் பல மதத்தை சார்ந்தவர்களை புண்படும் வகையில் அவர் பேசியது அது மட்டும் இல்லாம பேசியது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பேட்டிகள்ல இது சம்பந்தமாக எனக்கு விபத்து கிடையாது, என்னை கொலை செய்யும் நோக்கத்தில் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவர் பேசி வந்தது. கலவரத்தை ஏற்படுத்துதல் இதெல்லாம் பலமுறை இது அவருடைய பேட்டிகள்ல பேசிய காரணத்தினால, கலவரை ஏற்படுத்தும் வகையில் அவர் பேசிய காரணத்தினால சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது சிசிபி போலீஸுமே அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு தற்போது அவருக்கு சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஜூன் 29ஆம் தேதி கொடுத்த சம்மன் 30ஆம் தேதி ஆஜராக வேண்டும், ஆனால் ஆஜராகவில்லை. அதன் பிறகு மீண்டும் அந்த சம்மனானது கொடுக்கப்பட்டது. அந்த சம்மன்ல இவர் ஆஜராகாமல், அதாவது கொடுக்கப்பட்ட இந்த 29ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த சம்மன்ல இவர் 30ஆம் தேதி ஆஜராகாமல் காலம் தாழ்த்தி வந்தார். அதே போல மீண்டும் ஜூலை 1 அன்னைக்கு சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதுல 5ஆம் தேதி, இந்த மாதம் 5ஆம் தேதி ஆஜராக வேண்டும். மதுரை ஆதீனத்துக்கு நேரில் சென்று சிசிபி போலீசார், அதாவது மதுரைக்கு சென்று போலீசார் சம்மனை கொடுத்திருக்கிறார்கள். அவர் 5ஆம் தேதி ஆஜராவாரா இல்லையா என்ற ஆவலுடன் தான் போலீசார் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இவர் ஆஜரானால் இவரிடம் பல கேள்விகளை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஏனென்றால் பலமுறை இவர் பேட்டிகள்ல கலவரத்தை ஏற்படுத்தும் வகையிலும், மத கலவரத்தை ஏற்படுத்தும் வகையிலும், அவருடைய மனதை புண்படுத்தும் வகையிலும் இவர் பேசிய காரணத்தினால இவர்கிட்ட பல கேள்விகளை போலீசார் எழுப்ப இருக்கிறார்கள். 5ஆம் தேதி ஆஜரானால் தெரிய வரும் இவர் இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறாரோ அல்லது வழக்கறிஞர் மூலம் இவர் ஆஜராவது விலக்கு கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. தற்போது வரை அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுவது என்னவென்றால், இவருக்கு 2 முறை சம்மன் கொடுத்தாச்சு. 2வது முறையாக தான் தற்போது நேற்று சம்மன் கொடுத்திருந்தோம். அதாவது 1ஆம் தேதி ஜூலை 1 சம்மன் கொடுத்து வந்திருக்கிறோம். 5ஆம் தேதி ஆஜராக சொல்லி, ஆஜரானால் இவரிடம் உரிய விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.